உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். 78வது சுதந்திர தினத்தையொட்டி சென்னையில் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். நாட்டின் 78வது சுதந்திர தின விழா இன்று நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி சென்னை வேளச்சேரி தாய்மன் அலுவலகத்தில் உள்ள மருதம் ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் மருதம் ஆசிரியர் பயிற்சி பள்ளியின் முதல்வர் வேல்முருகன், தலைவரின் தனிச் செயலாளர் தயாளன், பேராசிரியர்கள் மற்றும் விசிக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் பிறந்த நாளையொட்டி தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் சிறப்பு பூஜை மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தென்காசி மேற்கு மாவட்ட செயலாளர் ஜான் தாமஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தென்காசி மேற்கு மாவட்ட செய்தி தொடர்பாளர் இசக்கி பாண்டியன், நகர செயலாளர் பாக்கியநாதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் புளியங்குடி நகர செயலாளர் சுரேஷ்குமார், ஒன்றிய செயலாளர் மூர்த்தி, பீமராஜா மற்றும் முகாம் செயலாளர் நடராஜன், பாலமுருகன், சாகிர் உசேன், மஜீத், பிரபா, முருகராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் கேணிக்கரை அடுத்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் மோகன்குமார் தலைமையில் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாட வேண்டும், கள்ளக்குறிச்சியில் நடைபெற இருக்கும் மது போதை ஒழிப்பு மாநாட்டிற்கு திரளான பெண்களை அழைத்து செல்ல வேண்டும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கீகாரம் பெற்றதை விழாவாக கொண்டாடுவோம் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இதில் மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் மோகன்குமார், விடுதலை சிறுத்தை கட்சி மண்டல துணை செயலாளர் காமராசு, மண்டல துணை செயலாளர் ஞானவல்லி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர். இந்த நிகழ்வில் கட்சி நிர்வாகிகள் அசன் முகமது, பொன்னுதுரை, கனிவளவன், பெருவழுதி, திரண் சிங், கலைச்செல்வன், தமிழ்வேல், காமராசு, அருண்குமார், அருள், தேவேந்திரன், சுபாஷ், தேவா, சேட்டு, பிரேம், லட்சுமணகாந்தன், கலியபெருமாள், ஹலிக் தேவா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்த நாளையொட்டி குமரி மையம் மாவட்டம் குருந்தன்கோடு ஒன்றியம் சார்பாக கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி ஆச்சாரிபாளையம் மருத்துவமனையில் ரத்த தான முகாம் நடைபெற்றது. குருந்தன்கோடு ஒன்றிய செயலாளர் பிரைட் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மையம் மாவட்ட செயலாளர் மேஷியா கலந்து கொண்டு ரத்த தான முகாமை தொடங்கி வைத்தார். இதில் மாநகர மாவட்ட செயலாளர் அல்காலேஜ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்பித்தார். இதில் குருந்தன்கோடு ஒன்றிய செயலாளர் ரைட், மைய மாவட்ட பொறுப்பாளர்கள் ஜஸ்டின், ஷாஜி, பபீஸ், ஜெரால்ட், அபித், மகேஷ், ஜெனித், ஆனந்த், அஜித், ராணி, கலைசெல்வி, செல்வி, ரெஜி, யூசப், ரியாஸ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். ஆகஸ்ட் 17 விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்த நாளையொட்டி புதுச்சேரி வில்லியனூர் தொகுதி செயலாளர் தமிழ்வளவன் தலைமையில் ஒதியம்பட்டு பகுதியில் உள்ள ஐசிஎஃப் ஆதரவற்ற குழந்தைகள் இல்லத்தில் குழந்தைகளுக்கு அறுசுவை விருந்து வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் தேவபொழிரன், தமிழ்நாடு புதுச்சேரி அமைப்பு செயலாளர் தலையாரி, கருத்தியல் பரப்பு மாநில செயலாளர் ஆதவன், அலுவலக பணி செயலாளர் எழில்
தொழில்மாறன், தேர்தல் பணிக்குழு மாநில துணை செயலாளர் மாசி பகையரசு, வில்லியனூர் தொகுதி பொருளாளர் தமிழரசன், தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணை செயலாளர் தங்க கதிர்வேல், தொழிலாளர் விடுதலை முன்னணி தொகுதி அமைப்பாளர் கலைவண்ணன், பழங்குடி விடுதலை இயக்கத்தின் மாநில பொருளாளர் ஏழுமலை, தொண்டரணி தொகுதி அமைப்பாளர் ஜான், வழக்கறிஞர் வீரசெல்வன், மகளிர் விடுதலை இயக்கத்தின் தொகுதி அமைப்பாளர் பாத்திமா பிவி, உத்தரவாகினி பேட் முகாம் செயலாளர் அருண் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாளையொட்டி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் கடந்த 7 நாட்களாக தொடர்ந்து அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் 8ஆம் நாளான இன்று நாகர்கோவில் ஆசாரிப்பள்ளம் அருகில் உள்ள முதியோர் இல்லத்தில் ராஜமங்கலம் ஒன்றிய செயலாளர் திருமா செந்தில், மாவட்ட செயலாளர் அல்காலி தலைமையில் மதிய உணவு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சுசீந்திரம் பேரூராட்சி கவுன்சிலர் மற்றும் மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாநில துணை செயலாளர் கலைச்செல்வி, மகளிர் விடுதலை இயக்க மாநகர மாவட்ட துணை செயலாளர் கார்த்திகா, ஊடக பொறுப்பாளர் பாவலர் ரியாஸ், விவசாய அணி பொறுப்பாளர் சிவன், டாஸ்மாக் சங்க பொறுப்பாளர் முருகன், விக்னேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ராஜாக்கமங்கலம் ஒன்றியம் செயலாளர் தம்பி திருமா செந்தில் அவர்களுடைய ஏற்பாட்டில் இன்றைய தினம் தலைவருடைய 62வது பிறந்த தினத்தை முன்னிட்டு நாகர்கோவில் ஆசாரிப்பள்ளம் பகுதியில் உள்ள முதியோர் இல்லத்திற்கு மதிய உணவை வழங்கப்பட்டது. இந்த மதிய உணவானது தொடர்ந்து 5 வருடங்களாக ஒன்றிய செயலாளர் தம்பி திருமாச்செந்தில் அவர்கள் வழங்கி வருகிறார்கள். அவருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியை நாகர்கோவில் மாநகர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக 10 தினங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதனுடைய 8வது தினத்தில் மதியம் இங்கே வழங்கப்பட்டுள்ளது. இன்றைய இரவு உணவாக கங்காடியா பகுதியில் உள்ள சிறுவர் இல்லத்துக்கு வழங்க இருக்கிறது. அது மட்டும் இல்லாம நம்முடைய அன்பு சகோதரர் திருமாச்செந்தனுடைய அம்மையாருடைய நினைவு தினமும் உண்டு. அதற்காகவும் மக்களை எல்லோரும் பிரார்த்தித்து இந்த உணவை இங்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வு தொடரும். கடலூர் முதுநகரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் டாக்டர் அம்பேத்கர் ஆட்டோ ஓட்டுநர் மற்றும் உரிமையாளர் சங்கத்தின் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் கடலூர் மாநகராட்சி துணை மேயர் மற்றும் சங்கத்தின் சிறப்பு தலைவர் ப. தாமரைச்செல்வன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வரும் ஆகஸ்ட் 17 விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்த நாளை மிக சிறப்பாக கொண்டாட வேண்டும், சங்கத்தில் ஓட்டுநர்கள் அனைவரும் சீருடை அணிந்து ஆட்டோ ஓட்ட வேண்டும், சங்கத்தில் உள்ள நிர்வாகிகளுக்கு மத்தியில் உள்ள பிரச்சினைகளை சுமூக தீர்க்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் இயற்றப்பட்டன. இந்த கூட்டத்தில் 42வது மாமன்ற உறுப்பினர் செந்தில், சங்கத்தின் தலைவர் சுந்தரம், சங்க செயலாளர் துரை, துணைத் தலைவர் முனியப்பன், பொருளாளர் சிவகுமார் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் ஒன்றியத்துக்குட்பட்ட வாயலூர் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் 78ஆம் ஆண்டு சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் எழுச்சி தமிழரின் 62வது பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற அரசு பொதுத் தேர்வில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்புகளில் தேர்ச்சி பெற்று பள்ளியில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவிகளுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாணவரணி செயலாளர் விடுதலை வேந்தன் ஏற்பாட்டில் காசோலை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர் செங்கல்பட்டு மைய மாவட்ட செயலாளர் கனல்விழி கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு காசோலைகளை வழங்கி சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சியில் வயலூர் ஊராட்சி மன்ற தலைவர் மோகனா மதன், விடுதலை சிறுத்தை கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் ரவி யாதவன், திருப்போரூர் தொகுதி தலைவர் வேலு பிரபாகரன், செய்யூர் தொகுதி அமைப்பாளர் புனிதவன், மாவட்ட அமைப்பாளர் பாபு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த பக்கிரிப்பாளையம் தனியார் திருமண மண்டபத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியின் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட ஆலோசனைக் கூட்டம் தெற்கு ஒன்றிய செயலாளர் சசிகுணா, வடக்கு ஒன்றிய செயலாளர் சஞ்சய் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட செயலாளர் நியூட்டன் கலந்து கொண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்த நாளில் அன்னதானம் வழங்கி பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு, பேனா, புத்தகம் உள்ளிட்ட பொருட்களை வழங்கி
வழங்கி பொதுமக்களுக்கு பொருட்கள் நலத்திட்ட உதவிகளை வழங்க வேண்டும். அக்டோபர் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சியில் நடைபெறுகின்ற மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாட்டிற்கு திரளான மகளிர்களை அழைத்து வர வேண்டும் என்று அறிவுறுத்தினார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் ஒன்றிய பொருளாளர் சம்பத் வளவன், ஒன்றிய துணை செயலாளர் ஆலடியான், முன்னாள் மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன், ஒன்றிய நிர்வாகிகள் சுபாஷ், ராம்குமார், முகமது உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தேனி அரசு போக்குவரத்து கழக பணிமனை அருகில் அறிவர் அம்பேத்கர் படிப்பகம் திறப்பு விழா நடைபெற்றது. தேனி திண்டுக்கல் மண்டல தலைவர் கருப்பன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மண்டல பொதுச் செயலாளர் மனோகரன், தேனி மண்டல பொருளாளர் அர்ச்சுனன், மண்டல கூடுதல் பொதுச் செயலாளர் ஆனைமலையான் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் மாநில பேரவைத் தலைவர் அர்ச்சுனன் கலந்து கொண்டு படிப்பகத்தை திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியின் துவக்க விழாவாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேனி கிழக்கு மாவட்ட செயலாளர் அரிமா ரஃபீக் மற்றும் தேனி மேற்கு மாவட்ட செயலாளர் மதன் ஆகியோர் கட்சி கொடியேற்றினர். இதில் வேலூர் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட துணை செயலாளர் தமிழன், மேனாள் மாவட்ட செயலாளர் நாகரத்னம், மாவட்ட அமைப்பாளர் தொழில் தளபதி, பேரவை அவைத் தலைவர் முத்தையா, பேரவை துணைத் தலைவர் மணிவேல், மதுரை மண்டல தலைவர் சின்னன், மதுரை மண்டல பொதுச் செயலாளர் சங்கையா, விருதுநகர் பொதுச் செயலாளர் ஜான் பிரிட்டோ உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நம் தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களுடைய பிறந்த நாள் 17 ஆகஸ்டிலே வருகிறபடியினால் அந்த தலைவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு திண்டுக்கல் மண்டலத்தில் மத்திய சங்கங்களால் ஒரு அலுவலகத்தை ஏற்பாடு செய்து அந்த அலுவலகத்தை தலைவர் பிறந்த நாளில் திறக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையின் அடிப்படையில் 2 நாட்களுக்கு முன்பதாக இன்றைக்கு இந்த அம்பேத்கர் படிப்பகம் என்கின்ற வகையில் நிறுவப்பட்டிருக்கிற இந்த தொழிற்சங்க அலுவலகத்தை இன்றைக்கு நாம் திறந்து வைத்திருக்கிறோம். நான் உங்களுக்கு முன்பதாக குறிப்பிட்டபடி இந்த அலுவலகத்தில் நாம் எல்லோரையும் படிப்பதை விட நம் எழுச்சி தமிழர் தலைவர் அவர்களை படிக்கின்ற, அவரை பார்த்து பக்குவப்படுகின்ற ஒரு நிலைக்கு நாம் மாறுவதற்கு இந்த இடத்தை நீங்கள் தயார் செய்து கொண்டு ஒரு பயிலரங்கமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு அறிவுறுத்துகிறேன். தியாகி பாண்டியனின் 39வது நினைவு தினத்தையொட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் காட்டுமன்னார் கோவில் பேருந்து நிலையத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கும் அவரது சொந்த கிராமத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கும் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. நகர செயலாளர் நாகராஜன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் மாவட்ட செயலாளர் மணவாளன், ஒன்றிய செயலாளர் ராமலிங்கம், பன்னீர்செல்வம், செந்தில், கஸ்பா பாலா, ஆற்றல் அரசு, ஒன்றிய கவுன்சிலர் மீனா ரவிச்சந்திரன், வானமாதேவி ராஜா, மோவர் மதி, திருநாவுக்கரசு, செல்வகுமார், வில்லியம்ஸ், மகேந்திரன், சசி, முகாம் அமைப்பாளர் ஞானவேல், கலியபெருமாள், சார்லஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சாதி ஒழிப்பு களத்திலே தண்ணீர் நீத்திய ரெட்டியூர் பாண்டியன் சமூக போராளி அவருடைய 39வது நினைவஞ்சலியை முன்னிட்டு அவர் சொந்த கிராமமான ரெட்டியூரில் பெரியோர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய நிர்வாகிகளை முன்னிறுத்தி அவர் சொந்த கிராமத்தில் அவருக்கு செம்மார்ந்த வீர வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். இதில் ஊர் பெரியவர்கள், பகுதியினுடைய நிர்வாகிகள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு அண்ணன் ரெட்டியூர் பாண்டியன் அவர்களுக்கு செம்மார்ந்த வீர வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டார்கள் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,